ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதில் தான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, ஃபோனை அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறாங்களா? அப்போ ஃபோனை எப்படி அலோவ் பண்ண முடியும்? ஃபோனை அலோவ் பண்ணுறது முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறது அப்படின்னா, காவல்துறையில் வந்து அங்கே வந்து ஃபோனை சரியாக செக் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிறத காவல்துறை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. தொடர் விசாரணை நடைபெற்று இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது இதில் வேறு எதுவும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களா, இல்லைனா இவங்க மட்டும்தானா? ஸோ இது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு இது வந்து ஒரு எச்சரிக்கை. யார் வாழ்க்கை பாதிக்கப்படுது? கோபிகிருஷ்ணன், மல்லிகா, பாண்டியராஜ் அவங்க தான். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் போகிறது ஆபத்து. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட காவல்துறையுமே அதே தான் சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையானது அப்படிங்கிறது தென்காசி போலீஸ் மூலமாக இது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி. மாணவ மாணவிகள் தயவு செய்து நன்றாக படிக்க வேண்டும், நேர்மையான வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஏஓவோ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோ ஒரு ஊரில் செலக்ட் ஆகிறாரு, 2010 பாஸ் ஆகிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த ஊரில் உள்ளவங்க தான் தெரியும். அந்த ஊரை விட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இன்றைக்கி வந்து தென்காசியிலேருந்து அங்கே நாமக்கல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயிருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். என்ன அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். காவலர் தேர்வு மோசடி, காவல்துறை பத்திரிகை செய்தி. தென்காசி மாவட்டத்தில் காவல்துறை தேர்வு மோசடியில் வந்து 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அது தொடர்பாக காவல்துறை பத்திரிகை செய்தி இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. ஸோ காவல்துறை பத்திரிகை செய்தியில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தென்காசி மாவட்ட காவல்துறை பத்திரிகை செய்தி 10/11 நடந்துருச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய 2ஆம் நிலை காவலர் பணிக்கான எழுத்து தேர்வில் பங்கு பெற்ற தென்காசி மாவட்டம் சிவகிரியை சேர்ந்த கோபிகிருஷ்ணன் வயது 23 என்னும் தேர்வர் சட்டவிரோதமாக தேர்வு அறையில் மொபைல் ஃபோனை பயன்படுத்திய போது தேர்வு அறை கண்காணிப்பாளரால் கையும் களவுமாக காலை 11:20 மணியளவில் பிடிக்கப்பட்டார். ஓகே, விசாரணையிலும் அவர் தொலைபேசியை ஆய்வு செய்ததிலும் அவர் கேள்வித்தாளின் பல்வேறு பக்கங்களை தொலைபேசி மூலமாக புகைப்படம் எடுத்து சிவகிரியை சேர்ந்த அவருடைய நண்பர்கள் பாண்டியராஜ் 23 வயது மற்றும் மல்லிகா வயது 22 ஆகியோருக்கு அனுப்பியிருந்தது தெரிய வந்தது. அதாவது பல்வேறு பக்கங்கள் அனுப்பிட்டார். 11:20க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பக்கங்கள் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. தொடர் விசாரணையில் மேற்படி மூவரும் முன்கூட்டியே திட்டமிட்டு கோபிகிருஷ்ணன் மேற்படி தேர்வில் வெற்றி பெறுவதற்காக சட்டவிரோதமாக வாட்ஸ்அப் மூலம் கேள்விகளை பெற்று அதற்கான பதில்களை அவர் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போதே அவருக்கு தெரிவிக்க முயற்சி செய்து தெரிய வந்தது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதில் தான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, ஃபோனை அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறாங்களா? அப்போ ஃபோனை எப்படி அலோவ் பண்ண முடியும்? ஃபோனை அலோவ் பண்ணுறது முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறது அப்படின்னா, காவல்துறையில் வந்து அங்கே வந்து ஃபோனை சரியாக செக் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நல்லாவே நமக்கு தெரியுது. ஸோ ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிறத காவல்துறை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. எனினும் தேர்வர் கோபிகிருஷ்ணனின் நண்பர்கள் பதில்களை அவருக்கு அனுப்புவதற்கு முன்பாகவே தேர்வறை கண்காணிப்பாளரிடம் அவர் பிடிபட்டார். இந்த கண்காணிப்பாளர் தான் இன்றைக்கி வந்து ஹீரோ. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஆஃப் திஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவர் தான் ஹீரோ. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கிறாரு. ஓகே, ரொம்ப நன்றி கண்காணிப்பாளர் சார் அவர்கள். இந்நிகழ்வில் மேற்குறிப்பிட்ட மூவர் மீதும் தேர்வு முறைகேடு, மோசடி மற்றும் கூட்டு சதித்திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக குற்றாலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஸோ அந்த முன்கூட்டியே இவங்க வந்து திட்டமிட்டு, அதுதான் நமக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மண்டையை போட்டு குடையுது. என்னடா முன்கூட்டியே திட்டம் இருக்கிறாங்க? ஒரு எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க, முன்கூட்டியே பிளான் பண்ண முடியுமா? எத்தனை இன்விஜிலேட்டர்ஸ் வராங்க, யார் வராங்க, அது போலீஸ் எக்ஸாமு, எப்படி முன்கூட்டியே திட்டமிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக வந்து ஒரு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, தொடர் புலன் விசாரணையில் மேற்படி மூவரும் கோபிகிருஷ்ணனுடைய நண்பரும் போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெற்றவருமான நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பிரதீப் வயது 31 என்பவருக்கும் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டது. பிரதீப் மற்றும் மல்லிகா இருவரும் இணைந்து கேள்விகளுக்கான பதில்களை தயார் செய்ததும், அவ்வாறு தயார் செய்யப்பட்ட பதில்களை மல்லிகா கோபிகிருஷ்ணனின் தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பும் முன்பாக தேர்வர் பிடிபட்டதும் கண்டறியப்பட்டது. அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மல்லிகாவும் பாண்டியராஜும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன்சரை ரெடி பண்ண பார்த்துருக்குறாங்க.
ஆனால் என்ன பாண்டியராஜ் வந்து 23 வயசு தான் ஆகுது, அவர் எக்ஸாம் எழுத போகலை போல். மல்லிகாவும் எக்ஸாம் எழுத போகலை. எக்ஸாம் எழுத போனது யார் அப்படின்னா நம்ம அவர் பேர் கோபிகிருஷ்ணன் மட்டும்தான். ஸோ பாண்டியராஜ் மல்லிகாவும் ஏதோ முடிஞ்ச அளவு ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களால முடியலை. ஸோ அவங்களுக்கு மேலே பிரதீப்னு ஒருத்தர் இருக்கார், நாமக்கல்ல இருக்கார். இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஏஓவோ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோ ஒரு ஊரில் செலக்ட் ஆகிறாரு, 2010 பாஸ் ஆகிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த ஊரில் உள்ளவங்க தான் தெரியும். அந்த ஊரை விட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இன்றைக்கி வந்து தென்காசியிலேருந்து அங்கே நாமக்கல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் போயிருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். என்ன அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பிரதீப் மற்றும் மல்லிகா இருவரும் இணைந்து கேள்விகளுக்கான பதில்களை தயார் செய்தது. அவ்வாறு தயார் செய்யப்பட்ட பதில்களை மல்லிகா கோபிகிருஷ்ணன் தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பும் முன்பாக தேர்வர் பிடிபட்டதும் கண்டறியப்பட்டது. ஸோ இங்கே வந்து போலீஸ்காரங்க உண்மையிலே வந்து நல்லா ஒர்க் பண்ணிக்கிறாங்க. மேற்படி பிரதீப் நாமக்கல் மாவட்டத்தில் கைது செய்யப்படல, பிரதீப்பை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மேற்படி கோபிகிருஷ்ணன், மல்லிகா மற்றும் பாண்டியராஜ் ஆகியோர் செங்கோட்டை குற்றவியல் நடுவர் முன்பு ஆபர் செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். ஓகே, ஸோ இன்னும் பிரதீப் மற்றும் நீதிமன்ற காவலுக்கு இன்னும் கூட்டிகிட்டு வரல போல். ஏன்னா நாமக்கல்லேருந்து வரதுக்கு லேட் ஆகல, நாளைக்கு தான் பண்ணுவாங்க. தேர்வு மையத்தில் சரிவர சோதனை மேற்கொள்ளாது தேர்வர் தொலைபேசியுடன் தேர்வு மையத்திற்குள் சென்றது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விசாரணை முடிவில் பணியில் மெத்தனமாக இருந்த காவல் அலுவலர்கள் ஆளுநர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து பந்தோபஸ்துக்கு இருந்த போலீஸ்காரங்க இதில் சரியாக இல்லாமல் மெத்தனமாக இருந்திருக்கிறாங்க. இது வந்து 3 அடுக்கு முறை கொண்ட ஒரு பாதுகாப்பு முறை. கேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்கிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல் நம்பர் போட்டிருக்க இடத்துல ஒரு செக்கிங், அப்புறமா எக்ஸாம் ஹால் வாசலில் வந்து ஒரு செக்கிங், அப்போல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த மெட்டல் டிடெக்டர் கருவியை வச்சுலாம் செக் பண்ணுவாங்க, எதுவும் வந்து நீங்கள் வந்து மின்சார சாதனங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்களா, கால்குலேட்டரு அது இதுன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த 3 வகையான செக்கிங்லேயும், அதாவது அதிலிருந்து அப்படியே லூப்ஹோலை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பிச்சு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா காலுக்குள்ளே ஒரு ஃபோனை கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். இதெல்லாம் படத்தில் வர்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து காவல்துறையில் சரியாக வேலை செய்யவில்லை, சோதனை சரியாக மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிறது இவங்க காவல்துறை மேலே இருக்கக்கூடிய அந்த செக்கிங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் யார் என்ன ஏது அவங்கள வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தென்காசி மாவட்ட காவல்துறை சொல்லிடுச்சு. இச்சம்பவத்தில் ஒரு தேர்வர் மட்டுமே முறையற்ற பலனை அடைய முயற்சித்ததும் அவர் பிடிபட்டதோடு தேர்விலிருந்து நீக்கப்பட்டு குற்றவியல் வழக்கில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஃபைனலாக சொல்லிட்டாங்க, இவர் ஒருத்தர் தான்ப்பா, இதுக்கப்புறம் வேறு யாரும் கிடையாது, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரையும் நீங்கள் சொல்லக்கூடாது, போங்க போங்க அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாங்க. இவர் ஒருத்தர் ஏன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து இவர் ஒருத்தர் தான். இச்சம்பவத்தில் ஒரு தேர்வு மற்றும் முறையற்ற பலனை அடைய அப்படிங்கிறது காவல்துறை சொல்லியிருக்கிறது. இருந்தாலும் வந்து இந்த பிரதீப் என்பவர் ரொம்ப முக்கியமாக வந்து நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் எக்ஸாம் எழுதலை. எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயம் தெரிகிறதுனால அவருக்கு ஆன்சருக்கு கீழே அவங்க கேட்டுக்கிறாங்க. மேபி கிளாஸ் எடுத்தவராக இருக்கலாம், கோச்சிங் கொடுத்தவராக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா அவர் வந்து அவரை விசாரித்தா தெரியும் அவருக்கு வேறு யாருக்கு அனுப்புனாரா என்ன ஏதுங்கிறது. எடியோ இது வந்து தென்காசி மாவட்ட காவல்துறை வந்து மிகவும் விரைவாக இவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் பொதுவாகவே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன செய்யலான்னு பார்ப்பாங்க. நிறைய முறை நடந்துக்கிறது. 2012 குரூப் 2, 2017 குரூப் 1 நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா விசாரணை வந்து ரொம்ப மெதுவாக தான் நடக்கும். பட் வித்தின் 24 hours இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பேரை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. தென்காசி மாவட்ட காவல்துறைக்கு மீண்டும் வந்து மாணவ மாணவிகள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் விசாரணை நடைபெற்று இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது இதில் வேறு எதுவும் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களா, இல்லைனா இவங்க மட்டும்தானா? ஸோ இது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு இது வந்து ஒரு எச்சரிக்கை. யார் வாழ்க்கை பாதிக்கப்படுது? கோபிகிருஷ்ணன், மல்லிகா, பாண்டியராஜ் அவங்க தான். இனிமேல் இவங்க எந்த எக்ஸாம் எழுத முடியாது. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, புவர் ஃபேமிலின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மாணவ மாணவிகள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எங்கேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் போகிறது ஆபத்து. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட காவல்துறையுமே அதே தான் சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையானது அப்படிங்கிறது தென்காசி போலீஸ் மூலமாக இது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி. மாணவ மாணவிகள் தயவுசெய்து நன்றாக படிக்க வேண்டும், நேர்மையான வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.